பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. இந்த 27 புத்தகங்களை நாம் பொதுவாக 4ஆக பிரித்து கொள்ளலாம். ஒன்று சுவிசேஷங்கள் அல்லது நற்செய்தி நூல்கள். நற்செய்தி நூல்கள் மொத்தம் 4. அந்த 4 நூல்களை நாம் முதல் 4 நூல்களை நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வரலாற்று புத்தகம் உண்டு. அந்த புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம். இது புதிய ஏற்பாட்டினுடைய வரலாற்று நூல், அதாவது ஆதி திருச்சபை வரலாற்றை குறிப்பிடுகிற நூல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏர்லி சர்ச் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படும் ஆதி திருச்சபை வரலாற்றை சொல்லுகிற புத்தகம். ஒரு தரிசன புத்தகம் உண்டு, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அதை நாம் தரிசன புத்தகம் என்று சொல்லுவோம். யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்தின தரிசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்று அழைக்கப்படும். அது தரிசன புத்தகம் என்றும் அழைக்கப்படும். இன்னொரு பகுதி கடிதங்கள். கடிதங்கள் மொத்தம் 21 உண்டு. 21 கடிதங்கள் உண்டு. இந்த 21 கடிதங்களில் பவுல் எழுதிய கடிதங்கள் 13, யாக்கோபு எழுதியது 1, பேதுரு எழுதியது 2, யோவான் எழுதியது 3, யூதா எழுதியது 1. மொத்தம் 20 கடிதங்கள் யார் யார் எழுதினார்கள் என்ற குறிப்புகள் நமக்கு இருக்கிறது. 13 கடிதங்கள் பவுல் எழுதியிருக்கிறார். ரோமர்ல இருந்து அப்படியே தொடர்ந்து பவுல் எழுதியிருக்கிறார். அப்புறம் யாக்கோபு 1 எழுதியிருக்கிறாரு, யாக்கோபின் நிருபம். 1 பேதுரு, 2 பேதுரு, பேதுரு எழுதினது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யோவான் எழுதியது. யூதான் ஒரு புத்தகம் இருக்குது, யூதா ஒரு புத்தகம் யூதாங்கிறவர் எழுதினது. 21இல் 20 கடிதங்கள் யார் எழுதினார்கள் என்பது நமக்கு தெரியும். ஒரு கடிதம் இதுல மீதம் இருக்குது. அந்த ஒரு கடிதம் எது என்று சொன்னால் எபிரேயர். எபிரேயர் நிருபத்தை யார் எழுதினார்கள் என்பது நமக்கு பொதுவாக தெரியாது. எபிரேயர் நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை எடுத்தால் அதுக்கு மேல தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று இருக்குமே தவிர யார் எழுதினார் என்கிற குறிப்பு இருக்காது. பவுலடிகளார் எழுதின நிருபங்களை எடுத்து பார்த்தா அதுல பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே 13 கடிதங்களில் பவுல் எழுதப்பட்ட குறிப்பு இருக்கிறது. மற்ற நிருபங்களில் யார் எழுதினார்களோ அவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எபிரேயர் நிருபத்தில் மட்டும் யார் எழுதினார் என்கிற குறிப்பு இடம்பெறவில்லை. ஏனென்றால் அந்த நிருபத்தை யார் எழுதினார்கள் என்று தெரியாது. பாரம்பரியமாக என்று சொன்னால் 1500 வருஷங்கள், ரெஃபர்மேஷன் பீரியட் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்துக்கு முன்பு வரை, அதாவது மார்ட்டின் லூத்தரின் காலத்துக்கு முன்பு வரை இது பவுல் தான் எழுதினார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஒரு நம்பிக்கை தான். பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, கடிதங்கள் எல்லாமே பொதுவா பவுல் தான் எழுதியிருக்கிறாரு, இது யார் எழுதினாங்கன்னு குறிப்பு இல்லைனாலும் பவுல் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சீர்திருத்த காலத்தில், மார்ட்டின் லூத்தர் அவர்கள் காலகட்டத்தில் வேத ஆய்வுகள் மிக வேகமாக நடைபெற்ற காலம் அது. வேத புத்தகங்களை ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகிய காலம் அது. அப்போதைய இறையியல் ஆய்வாளர்கள் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்து கண்டுபிடித்து சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இந்த கடிதம் பவுலின் கடிதம் அல்ல. ஏன் பவுலின் கடிதம் அல்ல என்பதற்காக சொல்லப்படுகிற 2 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம், பவுல் தான் எழுதிய எல்லா கடிதத்திலும் பவுல் தான் எழுதினார் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பவுல் நான் எழுதுறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதுவார். அப்புறம் அவர் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் குறிப்பிடுவார். பவுலாகிய நானும் தீமோத்தேயும் இணைந்து எழுதுகிறோம் அப்படின்னு பவுல் தான் எழுதியதை குறிப்பிடுவார். முதல் 3 வசனத்துல குறிப்பிட்டுருவார். இதுல அந்த குறிப்பு இல்லை, அதனால இது பவுல் எழுதல. முதல் காரணம். 2வது காரணம், ஒவ்வொருடைய எழுத்துக்கும்
ஒரு ஒரு இலக்கிய நடை என்று சொல்லுவார்கள். அந்த இலக்கிய நடை என்னன்னா, ஒரு அதிகமா புத்தகம் வாசிக்கிறவங்க அந்த புத்தகம் யார் எழுதினாங்கன்னே அந்த முதல் பேஜ் இல்லைன்னா கூட படிக்கும் போதே இன்னார் தான் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட ஒருத்தர் பேசும்போது நம்ம இடையில தான் ஜாயின் பண்றோம், ஆனா அவர் பேச்சை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம்னா இன்னார் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, அவங்க பயன்படுத்துகிற மொழிநடை, அவங்க அவங்க அவங்களுடைய ஸ்டைல், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இன்னார் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று. அவங்க முகத்தையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல பவுலின் கடிதங்களை முதல் 3 வசனத்தை நீங்க எடுத்துட்டு வாசிச்சா எல்லா பவுலின் கடிதங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த லாங்குவேஜ், மொழி நடை ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எபிரேயர் நிருபத்தில் அப்படிப்பட்ட மொழி நடை இல்லை. அது வழக்கமான பவுலின் கடிதங்களில் இருக்கிற ஸ்டைல் இதில் இல்லை. எனவே எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதவில்லை என்பது முதலில் உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து யார் எழுதியிருப்பாங்க? அந்த ஆய்வு திரும்ப தொடரும் போது முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிறது என்னன்னா, வேதத்தை நன்கு அறிந்த ஒருவர் தான் எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா, சில உதாரணங்கள் சொல்றேன். சங்கீதம் 8:4 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்கள், எபிரேயர் 2:5 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் குறிப்பாக சொல்லப்படுகிறது. நம்ம பொதுவா பிரசங்கங்கள்ல மேற்கோள் காட்டுவோம், இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்லுவோம்னா, நம்ம சொல்ல போகிற இறை செய்தியை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில இருந்தோ அல்லது புதிய ஏற்பாட்டில இருந்தோ மேற்கோள் காட்டுவோம். அதே போல எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் தன் கருத்தை சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து அப்படியே மேற்கோள் காட்டுறார். அப்போ பழைய ஏற்பாட்டை முழுவதுமாக தெரிந்த ஒருவர் தான் இதை எழுத முடியும். பழைய ஏற்பாட்டை தெரியாத ஒருத்தர் இதை எழுத முடியாது. அவ்வளவு வசனங்கள் இருக்குது. நான் 2 உதாரணம் தான் வச்சிருக்கேன். ஆனா எல்லா அதிகாரத்திலும் பழைய ஏற்பாட்டின் மேற்கோள்கள் எபிரேயர் நிருபத்தில் உண்டு. சங்கீதம் 95:7-11 வரை இருக்கக்கூடிய வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 7:4 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்கள்ல மேற்கோள் காட்டியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டி இந்த நிருபத்தை எழுதுகிறார். எனவே இந்த நிருபத்தை எழுதினவர் வேதத்தை நன்கு அறிந்தவர் என்பதை முதலில் நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து இது யாருக்கு எழுதினார்? யாருக்கு எழுதினார் என்றால் அதிலே தலைப்பு இருக்குது, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம். அப்ப எபிரேயர் என்கிறவர்கள் யார்? எபிரேயம் என்பது ஒரு மொழி. எபிரேய மொழி பேசுகிறவர்கள் எபிரேயர். நாம் தமிழ் பேசுகிறவர்கள், எனவே நாம் தமிழர்கள். அதே போல எபிரேயம் பேசுகிறவர்கள் எபிரேயர்கள். எபிரேய மொழி யார் பேசுவார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் பேசுவார். அது அவருடைய தாய்மொழி. அதிலும் குறிப்பாக யூதர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் எபிரேய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எபிரேயம் என்பது என்ன? ஹீப்ரு தான் தமிழ்ல எபிரேயம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் இது ஹீப்ரூஸ் என்றுதான் அழைக்கப்படும். எனவே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று சொன்னால் எபிரேய மொழி பேசுகிறவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். எபிரேய மொழி பேசுகிறவர்கள் யார் என்றால் யூதர்கள். இது யூதர்களுக்காக எழுதப்பட்ட நிருபம். அப்படியானால் யூதர்களுக்காக ஒருவர் நிருபம் எழுதுகிறார் என்றால் அவர் இன்னொரு யூதராகத்தான் இருப்பார். அன்பானவர்களை, வேதத்தை நன்கு அறிந்தவர் என்று நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். 2வது, இவர் ஒரு யூதர் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரு யூதன் தான் வேதத்தை நல்லா படிச்சு வச்சிருப்பான். பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் அத்தனையும் நினைவுல வச்சிருப்பான். இப்ப இவர் நல்ல படிக்க தெரிந்த ஒரு யூதராக இருக்கிறார். யூதர்களுக்கே எழுதுகிறார். இந்த கடிதத்தை எழுதுவதின் நோக்கம் என்ன? ஒரு யூதன் இன்னொரு யூதர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை எழுதுவதின் நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை அறிவிப்பது. இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன, இதை அறிவிப்பதுதான் இந்த கடிதத்தினுடைய நோக்கம். ஏன் யூதர்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாதுன்னா உண்மையிலேயே தெரியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக தான் பார்க்கிறார்கள். இயேசு சொல்றாரே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? சிலர் மோசே என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று இயேசுவின் சீடர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த கருத்து தான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களின் மத்தியில் இருக்கிறது.
யூதர்கள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமே பார்க்கிறார்கள். அவரை மேசியாவாக, கடவுளே உலகத்துக்கு வந்த மனுஷனாக அவர்கள் இன்னும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த யூதர்களுக்கு கிறிஸ்துவை அறிந்த யூதன் இயேசு யார்னு எழுதுறார். அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை புரிய வைக்கிறதுக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசுடைய மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே வருவாரு. குறிப்பா இந்த 14வது வசனத்தில் இயேசுவை அவர் யார் என்று சொல்லுகிறார் என்றால் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியர் என்பதே யூதர்கள் சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவி. பிரதான ஆசாரியர் என்பது. பிரதான ஆசாரியர் யார்? இஸ்ரவேல் தேவாலயத்துல 4 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதி கேட்டுக்கு உள்ள ஒரு சுற்றுச்சுவர் இருக்கும். அந்த சுற்றுச்சுவர்ல வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அது முதல் பகுதி. அதை முற்றம் என்று சொல்வார்கள். அந்த முற்றம்ங்கிறதுல 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று புறவினத்தார் பகுதி, இன்னொன்று பெண்கள் பகுதி. அந்த காம்பவுண்ட் உள்ள நுழையிற இடத்துலதான் புறவினத்தார் கடவுளை வழிபட முடியும். இன்னொரு பக்கம் பெண்கள் வழிபட முடியும். பிளேஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், பிளேஸ் ஆஃப் விமன். புறவினத்தார் முற்றம், பெண்கள் முற்றம். இந்த பெண்கள் முற்றம், புறவினத்தார் முற்றத்தை கடந்தா கோட்டை பகுதின்னு ஒண்ணு தொடங்கும். அந்த கோட்டை பகுதி, அந்த கோட்டை பகுதி தான் உள்ளும். அந்த உள்ளும் என்கிற பகுதியில் எல்லா இஸ்ரேலிய ஆண்கள் பிரவேசிக்கலாம். புறவினத்தார் வெளியே, பெண்கள் வெளியே. அதை கடந்து கோட்டை பகுதி, போர்ட் பிளேஸ் வரும். அது உள்ளும் என்று அழைக்கப்படும். அந்த உள்ளும் என்கிற பகுதியில் ஆண்கள் மட்டும் பிரவேசிக்கலாம். இஸ்ரேலிய ஆண்கள் மட்டும், யூத ஆண்கள் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும். பெண்கள் நுழைய முடியாது, புறவினத்தார் நுழைய முடியாது. அந்த உள்ளும் கடந்து போனீங்கன்னா கோட்டைக்குள் இருக்கிற பகுதி. இது கோட்டை பகுதி. கோட்டைக்குள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஹால் இருக்கும். அது ஹெய்க்கல் என்று அழைக்கப்படும். அந்த ஹெய்க்கல் என்கிற பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படும். உள்ளும் கோட்டை பகுதி, ஹெய்க்கல் பரிசுத்த ஸ்தலம். கோட்டை பகுதியில் ஆண்கள் பிரவேசிக்கலாம். ஹெய்க்கல் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களும் லேவியர்களின் குடும்பமும் மாத்திரம் பிரவேசிக்கலாம். ஆசாரியர்கள் அங்க பிரவேசிப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் அது. அதை கடந்து உள்ளே போனால் டெபிர் என்கிற பகுதி இருக்கும். அதுதான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. ஒரே ஒருவர் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் போய் வருவதற்கு அனுமதி உண்டு. அவர்தான் பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் உள்ளே போய் வர்றதுக்கு அனுமதி. வேற யாரும் அங்க போகக்கூடாது. அங்கதான் நியாயப்பிரமாண புத்தகம் வைக்கப்பட்டிருக்கும். அது தொடர்ந்து காலம் காலமாக பாதுகாக்கப்படும். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அங்கே பாதுகாக்கப்படும். அங்கிருந்து எழுதப்பட்டவைகள் தான் மற்றவங்க கிட்ட இருக்குமே தவிர அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கும். அங்கே பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் அனுமதி. வேற யாரும் போய் வர முடியாது. அந்த இடத்துக்கு பிரவேசிக்கிறவர் பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் தான் நியாயாதிபதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசாரித்தவர்கள் அன்னா, காய்பா என்னும் பிரதான ஆசாரியர்கள். அன்பானவர்களே, பிரதான ஆசாரியர் என்கிற பதவியில் இருக்கிறவர் தான் நியாய தீர்ப்பிடுகிற உரிமை கொண்டவர். யாராவது தப்பு செஞ்சா தண்டிக்கவோ அல்லது விடுவிக்கவோ நியாயாதிபதிகளுக்கு தான் அதிகாரம் உண்டு. அந்த நியாயம் தீர்க்கிற உரிமை பிரதான ஆசாரியர்களுக்கு தான் இருந்தது. அவர்கள் விசாரணை அதிகாரிகளாக இருந்தார்கள். யூத சட்டத்தின்படி ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, பிரதான ஆசாரியர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும். இஸ்ரவேலிலேயே பெரும் செல்வந்தர்கள் யாருன்னா கண்ணை மூடிட்டு சொல்ல அவங்க பிரதான ஆசாரியர்கள் தான்.
ஏனென்றால் ஆலயத்தின் முழு கட்டுப்பாடு அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஆலயத்தின் வருமானங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்கு தான் போகும். எனவே பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் பெரும் செல்வந்தர்கள், அவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினதும் ஒருத்தன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை கன்னத்திலே அடிப்பான். அடிக்கும் போது அவன் என்ன சொல்லுவானா, பிரதான ஆசாரியரையே நீ எதிர்த்து பேசுறியான்னு கேட்பான். அவ்வளவு அதிகாரம் மிக்கவர் பிரதான ஆசாரியர். அவர் எஸ்னா எல்லாரும் எஸ் சொல்லணும், அவர் நோ சொன்னா எல்லாரும் நோ சொல்லணும், அவ்வளவுதான். அவர் எஸ்ன்னு சொல்லும்போது நம்ம நோ சொல்லக்கூடாது, அவர் நோ சொன்னா நம்ம எஸ் சொல்லக்கூடாது. அவர் அவ்வளவு அதிகாரம் மிக்கவர். அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவர் சொன்னதுதான், அமைதியா கேட்டுக்கிட்டு வந்துடணும். அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கவர்களாக பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். எனவே பிரதான ஆசாரியர் என்று சொன்னாலே யூதர்களுக்கு தங்களுடைய பிரதான ஆசாரியர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவர்கள் நியாயாதிபதிகள், செல்வந்தர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், யூத குலத்தின் உயர்குல மக்கள். ஆனால் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், இயேசு யார் என்றால் உங்கள் பிரதான ஆசாரியர்கள் எல்லாரை காட்டிலும் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறார். அதைதான் 14வது வசனத்தில் அழுத்தமாக பதிவு செய்வார். இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், இயேசுதான் மகா பிரதான ஆசாரியர். உங்க ஆசாரியர்கள் எல்லாம் பிரதான ஆசாரியர்கள் இல்லை, நம்ம ஆசாரியர்கள் எல்லாம் பிரதான ஆசாரியர்கள் அல்ல, இயேசுதான் மகா பிரதான ஆசாரியர் என்று ஆரம்பிக்கிறார். 15வது வசனத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். அது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்கல்ல, அண்ணா காய்பா போன்றவர்கள் எல்லாம், அவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாதுங்கிறார். உண்மைதானே? எங்க கஷ்டம் தெரியும்? அவன் பெரிய செல்வந்தன், ஏழைகளோட கஷ்டம் தெரியுமா? உயர் அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் கஷ்டப்படுறவனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்குமா? தேவாலயத்திலேயே வாசம் பண்றவ, தேவாலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வேதனைகளும் கவலைகளும் அவனுக்கு தெரியுமானா தெரியாது. முழுக்க முழுக்க செல்வத்திலும் செல்வாக்கிலும் வாழ்கிற ஜனங்களுக்கு எளிய ஜனங்களின் வலி தெரியாது, எளிய ஜனங்களின் கஷ்டங்கள் தெரியாது, எளிய ஜனங்களின் வேதனை தெரியாது. அதைதான் அவர் சொல்ல வராரு, உங்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு உங்களுடைய ஜனங்களின் கஷ்டம் தெரியாது, ஜனங்களின் வேதனை தெரியாது, ஜனங்களின் போராட்டம் தெரியாது. இன்னைக்கு கூட அநேக பேருக்கு, உயர்ந்த செல்வாக்கு படைத்த மக்களுக்கு எளிய மக்களின் வலி தெரியாது. அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவர் சொல்றாரு, இந்த பிரதான ஆசாரியர்கள் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவங்களுக்கு பரிதாபமே வராது. ஐயோ அவங்க சிக்கா இருக்கிறாங்களே, ஐயோ அவங்க வறுமையில இருக்கிறாங்களே, ஐயோ அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களே, ஐயோ இவங்க தனிமையில இருக்கிறாங்களே, ஐயோ இவங்களுக்கு வயது மூப்பு இருக்குதே, எந்த பரிதாபமும் வராது. அவன் பரிதாபப்படக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அதனால சாதாரண எளிய மக்களின் வேதனைகள் தெரியாது, அவர்கள் மீது எந்த பரிதாபமும் அவர்களுக்கு வராது. ஆனால் இயேசு யார் என்றால், அவர் சொல்றாரு, நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல் சோதிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து யார் என்றால், உங்களுடைய கஷ்டங்கள் தெரிந்தவர். ஏன் உங்கள் கஷ்டங்கள் தெரிந்தவர் என்றால், உங்களை போலவே அவரும் இந்த உலகத்தில் சோதனைகளை அனுபவித்தவர். அதுதான் இந்த வசனத்தினுடைய மிக சிறந்த வாக்கியம், நம்மை போல் சோதிக்கப்பட்டவர். அன்பானவர்களே, ஏசாண்டவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கவே முடியாது. என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னா, என் கஷ்டம் உனக்கு தெரியுமான்னு கேட்க முடியாது. நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார், நம்முடைய எல்லா வேதனைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார். நாம் அனுபவிக்கிறதை காட்டிலும் பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு நம்முடைய வேதனைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். பொதுவா கடவுள் மேல நம்ம கோவம் வரும்போதெல்லாம் நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா, என் கஷ்டம் கடவுளுக்கு தெரியலையே, என் வேதனை கர்த்தருக்கு தெரியலையே, நான் அனுபவிக்கிற போராட்டம் கர்த்தருக்கு தெரியலையே, என் வலிகளும் வேதனைகளும் கர்த்தருக்கு தெரியலையே, நான் இந்த நோயில கஷ்டப்படுறேன் கர்த்தருக்கு தெரியலையே. இந்த புலம்பல் பல நேரங்கள்ல நம்ம கிட்ட வெளிப்படும். அதைதான் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஒரு 3 வேத வசனத்தை மாத்திரம் அதற்கு நான் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன்.
லூக்கா 22:44 லூக்கா சொல்லுவார், இயேசு வியாகுலப்பட்டார் என்று சொல்லுவார். வியாகுலப்பட்டார், துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார், கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுதான் வியாகுலப்பட்டார். உடல் மனம் ரெண்டும் துன்பத்தில் இருப்பது, சொல்ல முடியாத வேதனையில் இருப்பது, அதான் வியாகுலம். இயேசு வியாகுலப்பட்டார். அன்பானவர்களே, பொதுவாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய உடலில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அது கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய உடலை விட்டு ஏதாவது ஒரு வழியில் வெளியேற துடிக்கும். உச்சபட்ச மன அழுத்தம் ஏற்பட்டால் வியர்வை துளைகள் வழியாகவும் இரத்தம் வெளியேறும். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இலங்கையில் ஒரு இளைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. இலங்கையில ஒரு இளைஞனுக்கு இரத்த வியர்வை வருது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, குணம் ஆகல. உடல் பரிசோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, என்ன பிரச்சனைனே தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் நல்லா இருக்குது, ஆனா இரத்த வியர்வை வருது. இப்ப என்ன பண்றாங்க, வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாம் சோதித்து பார்க்குறாங்க. இலங்கை மருத்துவர்கள் சொன்னபடியே வெளிநாட்டு மருத்துவர்களும் சொன்னார்கள், அந்த இளைஞன் உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரத்த வியர்வை ஏன் வருதுன்னு தெரியாது. உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நீ போ, அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு அனுப்பிடுறாங்க. கடைசியாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திடம் அந்த இளைஞர் ஒப்படைக்கப்படுகிறார். அப்போ மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல அவரை கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் சோதிக்கிறாரு. சோதிச்சு பார்த்துட்டு அவரும் என்ன முடிவு பண்றாருன்னா, உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரத்த வியர்வை வருது. ஏன் வருதுன்னு தெரியல. இப்ப அவரும் சொல்லிட்டாரு, உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா வீட்டுக்கு போக வேண்டாம். எல்லா இடத்திலும் பரிசோதனை முடிந்து உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராக இருந்த மருத்துவர் அவரை அனுப்பல. அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும், நீ இங்கேயே தங்கிக்கப்பா, நீ தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அவரை தங்க வச்சுட்டு தொடர்ந்து அவரை கண்காணிக்க தொடங்குறாங்க. எப்பவுமே அவருக்கு ரத்த வியர்வை வரல, சில நேரங்களில் மட்டும் ரத்த வியர்வை வருவதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன முடிவு பண்றாங்க, அவரை கூப்பிட்டு பேசலான்னு உட்கார வச்சு பேசுறாங்க. டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பேசுறாருன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. பொதுவா மருத்துவத்துல அது இயல்புதான், ஒரு கேஸ் ஹிஸ்டரி எடுப்பாங்க. அவர் உட்கார வச்சு அவர் ஊர் எது, குடும்பம் என்ன, அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, நான் இலங்கையில ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவன், எங்க அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, எங்க வீட்டுல எத்தனை பேருன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே வரும்போது, யுத்த காலத்துல ராணுவ வீரர்கள் எங்க வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க, என் கண்ணு முன்னால என் அம்மாவையும் என் தங்கச்சியும் இழுத்துட்டு போயிட்டாங்க, வன்கொடுமை செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரத்த வியர்வை அப்படியே அவருடைய உடல்ல வெளிவருது. அப்பதான் மருத்துவர் கண்டுபிடிக்கிறாரு, இது உயர் இரத்த அழுத்தத்தின் வெளிப்பாடு. டயக்னோஸ் பண்ணிட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க தொடங்கினாங்க. அவருடைய அந்த மனதில் பதிந்திருக்கிற ஆழமான வலியிலிருந்து வெளியேறுவதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு
அனுப்பி வைக்கப்பட்டார். அன்பானவர்களே, இதைதான் இயேசு அனுபவித்தார். மன அழுத்தம், தான் அடைய போகிற துன்பங்களை குறித்த கவலை, என்னென்ன துன்பங்கள் அடைய போறோம்னு அவருக்கு தெரியும். மன அழுத்தம் இருந்தது. நம்மை கூட மன அழுத்தம் கொண்டுகிட்டே இருக்கும். டிப்ரெஷன், என்னால தாங்க முடியல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, வேலை செய்ய முடியல, சந்தோஷமா பேச முடியல, என் மன அழுத்தம் தாங்க முடியல சொல்றோம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் இப்பெல்லாம். மாணவர்களே, இயேசு இந்த மன அழுத்தத்தை அனுபவித்தவர். அவருக்கு மன அழுத்தம் இருந்தது. உங்களை விட, என்னை விட கூடுதலான மன அழுத்தம் இருந்தது. இயேசு அதை அனுபவித்தவர். நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டவர். எனவே நாம் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்றால் இயேசு மன அழுத்தத்தில் இருந்தவர். இரண்டாவது, உடல் வலிகள். நம்ம கடவுள்கிட்ட கோவப்படுறதுக்கான இரண்டாவது காரணங்கள் நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள். ஃபீவர் அல்லது உடல்ல இருக்கிற பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தீர முடியாத வியாதி. ஏன் ஆண்டவரே எனக்கு இது வந்திருக்கணும், ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல இது வந்திருக்கணும், ஏன் ஆண்டவரே என் உறவினருக்கு இது ஏற்பட்டிருக்கணும், இப்படி சொல்லி நாம் கலங்குவது உண்டு. உடல் ரீதியான பிரச்சனைகள். அன்பானவர்களே, இயேசு உடல் ரீதியான பிரச்சனைகளை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். பிசிக்கல் பெயின் சொல்லவே வேணாம், நமக்கு அது தெரியும். தேவையில்லாத வலிகளை எல்லாம் அவர் அனுபவிச்சார். யோவான் 19:1 பிலாத்து அவரை மிலாறுகளால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுப்பான். அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. பிலாத்து எடுத்த முட்டாள்தனமான முடிவு. ஏன் அது முட்டாள்தனமான முடிவு என்றால், அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யணும்னு பிலாத்து முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவரிடத்தில் ஒரு குற்றத்தில் காமம். 3 முறை சொல்றாரு, அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லைங்க, ஒரு குற்றம். என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை விசாரிச்சா எங்கேயாவது ஒரு குற்றம் இருக்கும், ஏதோ ஒரு தப்பு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு குற்றம் சொல்ல முடியாது. 33.5 வருஷ வாழ்க்கையில் ஒரு குற்றம் கிடையாது அவர்கிட்ட. அந்த குற்றமற்றவரை விடுதலை செய்யணும்னு அவன் முடிவு பண்றான். இன்னொரு காரணம், மனைவி தகவல் சொல்லி அனுப்புறாங்க, அந்த நீதிமானின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருன்னு. அதனால மனைவி தகவல் சொல்லி இருக்கிறதுனாலையும் விடுதலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் கூடியிருக்கிற ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் சதுசேயரும் பரிசேயரும் வேதபாரகரும் இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பிலாத்து என்ன நினைக்கிறான்னா, சரி இயேசுவை மிலாறுகளால் அடிப்பதற்கு அனுப்பலாம். அந்த அடிப்பட்டு அவர் வந்து நிற்கும் போது ஒருவேளை இந்த ஜனங்கள் மனம் மாறலாம். பாருங்க, நேரா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கலாம், அது ஒரே முடிவா போயிருக்கும். இவன் காப்பாத்துற பேர் வழின்னு ஒரு தவறான முடிவெடுத்து மிலாறுகளால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்குறான். அவன் நோக்கம் என்னன்னா, மிலாறுகளால் அடிக்கிறதே போதும், அதோட இயேசுவை விடுதலை செஞ்சிடலாம். அவன் நினைக்கிறான் ஜனங்கள்லாம் சரி போதும்னு சொல்லிடுவாங்கன்னு. ஏன்னா மிலாறுகளால் அடிப்பதுங்கிற வலி அந்த மாதிரி. இரும்பு சங்கிலி, அதன் முனையில ஒரு ஈய குண்டு, அந்த ஈய குண்டை சுற்றிலும் ஆணிகள், அந்த ஆணிகளை சுற்றிலும் கூர்மையான எலும்புகள், விலங்குகளின் எலும்புகள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற படத்தில் மிலாறுகளை பற்றிய காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை நிறைய பேரால முழுசா பார்க்க முடியாது. வெளிநாடுகளில் அந்த படம் திரையிடப்பட்ட போது பலர் எழுந்து வெளியே ஓடிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் அந்த படத்தின் இயக்குனரை சந்திச்சு கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி கொடுமையான படத்தை எடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு காயம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு ரணம், இவ்வளவு வன்முறை தேவையா இந்த படத்துலன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் பதிவு செய்திருப்பது 2.5 மணி நேர சினிமா தான், உண்மையை நான் பதிவு செய்யவே இல்லைங்கிறாரு. உண்மையை நான் பதிவு செய்யவே இல்லை, எனக்கு தெரிஞ்சதுல கொஞ்சம் கொஞ்சம் பதிவு செஞ்சிருக்கேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு இரவெல்லாம் நடந்த வேதனையை, அடுத்த நாள் அவர் சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் நடந்த வேதனைகளை
நான் முழுதாக பதிவு செய்யவே இல்லை, கொஞ்சம்தான் பதிவு செய்திருக்கிறேன். அதையே நம்மால பார்க்க முடியலன்னா முழுசா பதிவு செய்தால் யாரும் அத்திரைப்படத்தை பார்க்கவே முடியாது என்று சொன்னார். அவ்வளவு வலி மிக்கது மிலாறுகளால் அடிப்பது. இயேசுவை மிலாறுல ஒரு முறை அடிச்சு அந்த கம்பியை இழுக்கும் போது அவருடைய சதையை கிழிச்சுக்கிட்டு வந்துடும். அது போல 39 அடி அடித்தார்கள். அவர் உடல் முழுக்க ஏர் உழுததை போல உழுதார்கள்னு சங்கீதக்காரன் சொல்லி வச்சிருப்பான். அப்படியே நடந்துச்சு. ஏர் உழுவதை போல அவர் முதுகு உழப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அவ்வளவு சரீர வேதனைகளை இயேசு அனுபவித்தார். அப்புறமும் ஜனங்க மனம் மாறலையே. கடைசியில சிலுவை மரணத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதுக்கு பேசாம ஒரு தண்டனை கொடுத்துட்டு போயிருக்கலாம், சிலுவை மரணம்னு. பிலாத்து எடுத்த ஒரு தவறான முடிவு இவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் இயேசு அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. சரி, மிலார்களால் அடிச்சுட்டு இயேசுவை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாங்களான்னா இல்ல, கொண்டு வந்து ஒப்படைக்கல. அங்க இருக்கிற காவலாளிகள் என்ன பண்ணாங்க, ஒரு கிரீடத்தை செய்து அவர் தலையில வச்சு அடிச்சாங்க. மத்திய 26 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அவரை கேலி செய்வதற்காக, யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு, இந்தப்பா கிரீடம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டி கேலி பண்றாங்க. அன்பானவர்களை, இயேசு அவமானங்களை சந்தித்தவர், மன அழுத்தத்தை சந்தித்தவர், உடல் வலிகளை சந்தித்தவர், அவமானங்களை சந்தித்தவர். அவருடைய உடை அவிழ்க்கப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டார், அவர் துப்பினார்கள், முகத்தில் துப்பினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இயேசுக்கு இன்னைக்கு இல்லைங்க, அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு நாளும் அவமானம் தான். எத்தனை அவமானங்களை இயேசு சந்திச்சிருப்பார். பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவன், போஜன பிரியன், மதுபான பிரியன், இதெல்லாம் அவரை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் இயேசு அனுபவித்தார். அப்படியானால் நம்முடைய அவமானங்களை குறித்து நாம் கலங்குகிறோம். உண்மைதான், அவமானங்கள் வேதனைக்குரியதுதான். ஆனால் நம்முடைய அவமானங்களை இயேசு அனுபவித்திருப்பதால் நம்முடைய அவமானங்களின் வலி இயேசுக்கு தெரியும். அதான் இங்கே சொல்லப்படும் எபிரேயர் ஆசிரியர் சொல்ல விரும்புகிற காரியம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மன அழுத்தத்தை இயேசு அனுபவித்தார். உங்கள் மன அழுத்தத்தின் வலி இயேசுக்கு தெரியும். நீங்கள் உடல் வலியில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடல் வலியை இயேசு அனுபவித்திருக்கிறார். உங்கள் உடல் வலியின் வேதனை என்ன என்பது இயேசுக்கு தெரியும். நீங்கள் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசுவும் அவமானத்தை சந்தித்திருக்கிறார். அவமானத்தின் வலியும் வேதனையும் என்ன என்பது இயேசுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். முடிக்கிறாரு 16வது வசனத்துல. என்ன சொல்றாரு? இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு பிரதான ஆசாரியராய் இருப்பதால், ஜனங்களின் கஷ்டம் தெரிந்த, வேதனை தெரிந்த, வலி தெரிந்த, மன அழுத்தம் தெரிந்த, பிரச்சனை தெரிந்த, போராட்டம் தெரிந்த ஒருவர் நமக்கு பிரதான ஆசாரியராய் இருப்பதால் அவற்றிலிருந்து நமக்கு 3 நன்மைகள் கிடைக்குது. 16வது வசனத்துல சொல்லுகிறார், இரக்கத்தை பெறவும் அவற்றிலிருந்து இரக்கம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த வலியெல்லாம் அவர் அனுபவிச்சதுனால வலியோடு இருக்கிறவனுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவர்கள் மீது உடனே இரக்கம் பாராட்டுவார். குறிச்சு வச்சுக்கோங்க, நம் மீது இயேசு இரக்கமா இருக்கிறார். இந்த 3ல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா? மன அழுத்தம் இருக்கிறதா? உடல் வலி இருக்கிறதா? அவமானங்கள் இருக்கிறதா? ஏதோ ஒரு துன்பம் இருதயத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா? அன்பானவர்களே, இயேசு உங்கள் மீது இரக்கமா இருக்கிறார். லாசரு வீட்டுக்கு போனாரு, செத்து 4 நாள் ஆச்சு. மரியாள் காலை பிடிச்சுக்கிட்டு அழுதா, இயேசு அழுதுட்டார். அதான் இரக்கம். அன்பானவர்களை, என் துன்பத்திற்காக அவர் அழுவார். இந்த உலகம் என் துன்பத்தை சொல்லி சிரிக்கும், என் துன்பத்தை சொல்லி மகிழும். என் துன்பம் தான் அவர்களுக்கு பேசுவதற்கான கதை. ஆனால் இயேசு எனக்காக அழுவார், என் மீது இரக்கம் காட்டுவார். என் துன்பத்துக்காக அவர் மனம் உருகுவார். உங்கள் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு மனதுருக்கம் கொண்டு அமர்ந்திருக்கிறார். நெற்றியில் முள்முடி சூட்டப்பட்டவராய், மிலாறுகளால் அடித்து கிழிக்கப்பட்டவராய் உங்கள் அருகில் அமர்ந்து
உங்களுக்காக இரக்கப்படுகிறார். என் அருகில் அமர்ந்து எனக்காக இரக்கப்படுகிறார். என் துன்பங்களும் என் வலியும் என் வேதனையும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம் மீது இரக்கம் கொள்ளுகிறவர். எனவே இந்த பிரதான ஆசிரியரிடத்தில் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஏன் வாங்க? அவரிடத்தில் இரக்கம் பெறலாம். நீங்க காதை வெட்டிட்டான் மல்கூஸ்க்கு, இயேசு எடுத்து ஒட்டி அனுப்பி வைத்தாரே. இரக்கம் உள்ளவர். அடுத்து சொல்றாரு, இரக்கத்தை பெறுவதற்கு மாத்திரமல்ல, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ரைட் டைம்ல ஹெல்ப் பண்ணுவார். அன்பானவர்களே, ஹெல்ப்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே வேணும். எனக்கு ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ஹெல்ப் வேணும், வீட்டுல வேணும், வேலை செய்யற இடத்துல வேணும், வாழ்க்கையில வேணும், குடும்பத்துல வேணும், எல்லா இடத்துலயும் ஹெல்ப் வேணும். ஆனா நிறைய நேரம் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காது. நமக்கு சில நேரம் ஒரு கஷ்டம் இருக்கும். நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. எஸ், அதான் உண்மை. யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஹெல்ப் பண்ணோம்னு சொன்னாலும் ஏற்ற சமயத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த நேரத்துல வருத்தப்படுவோம் பாருங்க. அவங்க சமயத்துக்கு நான் உதவி செஞ்சேன், என் சமயத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. அந்த சமயம், ஏற்ற சமயம், டைம்லி நீட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இயேசு செய்வார். ஏற்ற சமயத்தில் இயேசு உதவி செய்வார். எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்த்தா நமக்கு தெரியும், அந்த நேரத்தில் இயேசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும், அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும். அந்த ரைட் டைம்ல இயேசு சகாயம் செய்வார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அவர்கிட்ட இருக்குது. அவர் வர்ற டைம் எல்லாம் ரைட் டைம் தாங்க. 4 நாள் கழிச்சு வந்தாரு, ஆனால் அது லாசருக்கு ரைட் டைம். 400 விதவைக்கு இறந்துட்ட பிறகுதான் சந்திக்கிறாரு, அது ரைட் டைம். அவர் எப்போ வராரு, அது ஏற்ற சமயம். அவருக்கு தெரியும் எப்போ வரணும்னு. அந்த சமயத்தில் இயேசு வருவார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வார். உங்களுக்கு உதவி செய்வாருங்க. நீங்கள் உதவியற்றவர்கள் அல்ல, நான் உதவியற்றவன் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல, யாரும் இல்லாதவர்கள் அல்ல. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அதன் பொருள் என்ன? அவர் இரக்கம் காட்டுறாரு, அவர் உதவி செய்யறாரு, தைரியமா போங்க, அவ்வளவுதாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எந்த துன்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை கைவிட மாட்டார். எனவே தைரியமாக இருப்போம். என்ன பயம் இப்ப இருக்குதோ அதை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்ன பயம் இருக்குதோ அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார். எல்லா பயத்திலிருந்து அவர் விடுதலையாக்குவார். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பார். நிம்மதியாக இந்த உலகத்தில் நிலைநிற்க வைப்பார். எனவே பயத்தை தூக்கி போட்டுடலாம். தைரியமாக இருப்போம். சிலுவில் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். அந்த தைரியத்தோடு வாழும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக.